பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். சூரியன் அஸ்தமிக்கும் போது இயேசு அந்த நாட்களிலே செய்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வரிசையாக சொல்லி வரேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் போது நடந்த காரியங்கள் அநேகம் இருக்கிறது. கடந்த செய்தியில் கேட்டீங்க, யாக்கோபு என்ற ஒரு பக்தன் அஸ்தமிக்கும் போது வந்து தான் இருக்கிற இடம் எதுனே தெரியாது. ஏன்னா மனதில் பயம், தன் சகோதரனுக்காக ஒரு பக்கம் பயம், எங்கே போகுதுன்னு தெரியாது, கையில் ஒன்றும் கிடையாது. மாற்று வஸ்திரம் கூட வைத்திருந்ததாக இந்த வேதம் சொல்லலை. கொஞ்சம் எண்ணெய் வச்சுருந்தா அதை கூட அந்த கல்லை ஊற்றிட்டான். இப்போ நடு ராத்திரி ஆயிடுச்சு, வேணா இருட்டாயிருச்சு, சூரியன் அஸ்தமிச்சாச்சு. இந்த நாட்களை மாதிரி எல்லா இடத்துலையும் போகிறதுக்கு பைபாஸ் ரோடாக இருந்துச்சு அந்த நாட்களில். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது. இரவில் வந்த உடனே அந்த இரவு வந்தால் பல பயங்கரங்கள் உண்டு. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னால், இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நல்லமாடு கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கு நீ பயப்படாதிருப்பாய். சில வேளைகளில் இரவின் இருளிலே நடக்கிற தவறான காரியங்களை குறித்து நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். மாலை மங்கும் அஸ்தமன நேரத்தில் இரவுக்கு அடுத்த நேரத்தில் நடக்கிற காரியங்களை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இப்போ இவன் தனிமையாக வந்துட்டான், யாரும் கூட இல்லை, சொந்தமோ பந்தமோ பயப்படாதேன்னு சொல்கிறது கூட யாரும் இல்லை. தேற்றுவதற்கு தாய் தகப்பன் தூரத்தில் இல்லை. ஆதியாகமம் 28:5 ஈசாக்கு என்ன செய்தார்? ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டார். ஆதியாகமம் 28:5 பாருங்க, ரொம்ப அழகாக நமக்கு எழுதியிருக்கு. ஈசாக்கு அவனை ஆசீர்வதித்தான், யாக்கோபை அனுப்பிவிட்டான். அவ்வளவுதான், ஒன்றும் கொடுத்து அனுப்புறதா இல்லை. இங்க வந்து பார்த்தா சூரியன் அஸ்தமிச்சிருச்சு. ஒரு கல்லை எடுத்து படுத்துக்கிட்டான். தொடர்ந்து உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து ஆதியாகமம் 28:12 அப்படி கையில் எடுத்துக்கிறீங்களா? எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? வினை சோழா இந்த இரவேனில் காத்தா விமலா கேதேஸ்தோ நாதா வினை சோழா இரவேனில் காத்தா விமலாக்கி கிறிஸ்து நாதா. சூரியன் அஸ்தமித்து ஓடி சென்றானே, ஜோதி நட்சத்திரங்கள் எழுந்தன வானில், சேரும் விலங்கு பட்சி எழுந்தன வானில், சந்தனை அடியேனோ பள்ளி கொள்வேனே, வினை சோழான் இரவேனில் காத்தா விமலாக்கி கிறிஸ்து நாதா. சென்ற பகல் முழுதும் என்னை கண் பார்த்தா
செய்கருமல்களில் கருணைகள் பூத்தார். ஒன்றான ஆத்ம சரீரம் பிழைக்கவும் பார்த்தார். பொல்லாப்பேயில் மோசம் நின்றனை காத்தார். பின்னை சோராதிந்த இரவேதில் காத்தார். விமலாக்கி கிறிஸ்து நாதா. சூரியன் அஸ்தமித்த போது ஒரு கல்லை எடுத்து தலைக்கடியில் படுத்துக்கிட்டான். வாசிங்க 12ஆம் வசனத்தை. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். நல்லா தூங்கிட்டார். ஏன்னா நடந்து வந்த களைப்பு. எங்க படுத்திருக்கோம் தெரியாது. ஒரு பக்கம் பயம். சிலருக்கெல்லாம் பயம் இருந்தால் தூக்கமே வராது. பார்த்துருக்கீங்களா? தனியாக படுத்திருந்தால் தூக்கம் வராது. இவனுக்கு இடமும் தெரியலை. அப்படி இருந்து அவன் தூங்குனான்னா என்ன அர்த்தம்? சொப்பனம் முழிச்சிருக்கும் போதா வருது. ஏன்னா வேதம் சொல்லுது, தொல்லையின் திரட்சியினாலே சொப்பனங்கள் பிறக்கும் என்று பிரசங்கி எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நித்திரை தெளிந்தவுடன் சொப்பனம் ஒழிந்து போம் என்று பிரசங்கி எழுதியிருக்கிறார். எனக்கு அன்பாலே அநேக நேரங்களில் இந்த சொப்பனங்கள் மனிதனை கலங்க பண்ணுகிறது உண்டு. தனியாக படுத்திருக்கான். சில சொப்பனம் கண்டு அலறி எந்திரிச்சவங்களும் உண்டு. எனக்கு அன்பாலே நம்முடைய இலக்கியங்களில் கூட சொப்பனங்கள் தவற கண்டு அப்படியே தடுத்து நிறுத்தியதாக கூட சரித்திரம் சொல்லுகிறது. ஏன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் மன்னன் அரசாண்ட காலத்திலே ஒரு சொப்பனம், வெள்ளையத்தேவனுடைய மனைவி வெள்ளையம்மாள் கண்ட சொப்பனத்தை வைத்து போருக்கு போவது நல்லதல்ல என ஆங்கில ஏகாதிபத்தியை எதிர்த்து போராடிய போது அவள் தடுத்து நிறுத்தினதாக கூட இன்றைக்கும் அந்த சொப்பனம் கண்டேன்னு அவளே சொல்கிறாள். ஏன்னா இன்றைக்கி அநேகர் சொப்பனங்களை கண்டு கலங்குகிறோம். சிலர்லாம் ஃபோன்லேயே கேட்குறீங்க, பிரதர் பாம்பா சொப்பனத்தில் வருது பிரதர், நாய் விரட்டுது பிரதர், மாடு விரட்டுது பிரதர். சில நேரம் நம்ம மனசில் பலவிதமான தொல்லைகள் இருந்தால் என்ன செய்யும்? சொப்பனங்கள் வரத்தான் செய்யுது. நேபுகாத் நேசாருக்கு சொப்பனம் கலங்க பண்ணுச்சு. காரணம் என்ன? யுத்தத்துக்கு போயிட்டு வந்திருந்தான். யுத்தத்துக்கு போயிட்டு வந்தால் அடுத்து என்ன நடக்குமோ தெரியாமல் இருந்துச்சு. அவனுக்கு சம்பவிக்க போகிறது சொப்பனத்தில் வந்தது. எனக்கு அன்பானே, சொப்பனங்கள் தொல்லையின் திரட்சியினால் ஒன்றை மறந்துடுறோம். என்ன மறந்துடுறோம்? தொல்லை கஷ்டங்கள் சோழ்ந்திடும், துன்பம் துக்கம் பெறும், துன்பத்தில் இன்பம் நீங்கிடும், இருளாய் தோன்றும் என்றோ சோதனை வரும் வேளையில் சொல்லிக்கும் செவியலே. சோதனை வரும் வேளையில் சொல்லிக்கும் செவியலே. பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனன்னை காக்க வல்லோ. பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நோவே என்ன சுவை, யார் கைவிட்டாலும் பில்தல்வே எனது சுவை.
அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தா. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தா. என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார். நல்லா கவனிங்க. தொல்லை வரும்போது சில சொப்பனங்கள் மனசுல பிறக்கும். இவனுக்கு ஒரு பக்கம் அண்ணா வந்துடுவானான்னு பயம், எங்க போறதும் தெரியாது. உடனே ஒரு கல்லை தலைக்கு அடிச்சு என்ன செஞ்சிட்டாரு, வச்சு தூங்கிட்டார். இல்லாட்டி தனியாக போனால் யாராவது தூங்குறவங்க சொல்லுங்க தைரியமா. சிலருக்கு ட்ரெயின்லேயே தூக்கம் வராது. இவர் நடந்து வந்த களைப்பு தன்னறியாமல் தூங்கிட்டான். பகலெல்லாம் சாப்பிட்டாலும் சாப்பிடல, எழுதப்படலை. சூரியன் அஸ்தமிச்ச உடனே இதுக்கு மேலே போக முடியாது. அதனால் ஒரு கல்லை தலைக்கு எடுத்து வடிச்சிட்டான். அப்போ என்ன நடக்குது, சொப்பனம் கண்டான். 12ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. நல்ல கவனிங்க, தரிசனத்தை கவனிங்க. பூமியில ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. எவ்வளவு பெரிய ஏணி! இந்த ஏணி எதுக்கு வைக்கப்பட்டிருக்கான்? அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, ஹல்லேலூயா, கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். ஹல்லேலூயா. உனக்கு தகப்பன், உன் தகப்பன் தான் ஆபிரகாமுடைய தேவன். அது மட்டுமல்ல, தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஹல்லேலூயா. சாயந்தரத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருது. ஒண்ணுமே இல்லாம படுத்து கிடந்தவனுக்கு அந்த சாயந்தர நேரத்துல வந்த ஆசீர்வாதத்தை பாருங்க. என்ன சொல்றாரு, மறு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, அதின் நுனி வானத்துக்கு இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக அந்த எல்லா படிக்கும் மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம். யார்கிட்ட பேசுறாரு? வனாந்தரத்துல ஒண்ணுமில்லாத நேரத்துல உதவுவாரற்று போகும்போது ஒரு ஒத்தாசை வருகிறது. நாம அதனாலதான் பாடுறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக கண்களை ஏறெடுப்பே. வானத்தையும் பூமியையும், வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஒட்டா உன்னை காக்கிறவன் முருகா. காலை தள்ளாட ஒட்டா உன்னை காக்கிறவன் முருகா. பகலிலே மேகம் இரவிலே நிலவு தந்தனை ஆதரிப்பா. பகலிலே மேகம் இரவிலே நிலவு தந்தனை ஆதரிப்பா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக கண்களை ஏறெடுப்பே. இவன் கண்களை கூட ஏறெடுக்கல, படுத்து கிடக்கிறான். ஒரு ஏணி கண்ணுக்கு படுது.
அது எவ்வளோ பெரிய ஏணி. உங்கள் வீட்டில் வச்சுருக்க எத்தனை அடி இருக்கும்? ஒரு மிஞ்சி போனால் 6 அடி. மிஞ்சி போனால் எங்கிட்ட சர்ச்சில் வச்சுருக்கோம் ஒரு 20 அடி கூட வைப்பீங்களா? அதுக்கு அதே கஷ்டம். ஆனால் இந்த ஏணி வித்தியாசமானது. எவ்வளவு பெருசு? முனி ஒரு முனி கீழே இருக்கு, இன்னொரு முனி பூமியிலே, இன்னொரு முனி எங்க இருக்கு? பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் முனி வானத்தை எட்டியிருந்தது. அவ்வளவுதான். அந்த வானத்தில் ஏற்றி இருக்கிற ஏணியில ஏற ஒரு பக்கம், இறங்குற ஒரு பக்கம். எதுக்கு ஏறி இறங்குறாங்க? நம்முடைய ஜபங்களெல்லாம் கொண்டு சேர்க்கறதுக்கும் அங்கிருந்து பதில் கொண்டு வர்றதுக்கும். இந்த யாக்கோபு படுத்திருக்க இடத்துக்கு தூதர்களை அனுப்பல, அவரே மேல நின்று பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு? எப்பா, நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் மட்டுமல்ல, ஈசாக்கின் தேவன் மட்டும். நீ படுத்திருக்கிற பூமி, இப்ப நீ ஒண்ணுமே இல்லாம எங்க போவோன்னு தெரியாம இருக்கியே, இதெல்லாம் உனக்கு சொந்தம்ப்பா. ஒண்ணுமே இல்லாம அந்தவனுக்கு நிரம்பின ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். அந்த சூரியன் அஸ்தமிக்கும் போது நாம சோர்ந்து போயிடக்கூடாது. அதற்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அநேக நேரங்களில் அதனால்தான் ஏசாயா 60:20 வாசிக்கிறோம், இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமா, சோர்ந்து போய் படுத்திருக்கீங்களே, கர்த்தர் அந்த அஸ்தமித்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துல ஒரு உதயம் உங்களுக்கு கிடைக்கும். அவன் படுத்திருக்க இடத்துல பதில் கிடைக்குது. நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு மட்டுமல்ல, உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். ஆபிரகாமுக்கு சொன்னார், கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களை போல, இங்க அதை விட ஒருபடி கூட தூளை போல. தூளை எண்ண முடியுமா? அவ்வளவு தூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கணும். பூமி அகிலமு சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா, பூமி அகிலமு சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா, ஆவி ஆத்துமா முந்தே யாவும் இந்து தந்து தொண்டு செய்கவே, ஆவி ஆத்துமா முந்தே யாவும் இந்து தந்து தொண்டு செய்கவே. இயேசு என்னும் நாமமே நாமமே, ஆத்துமாவின் கீதமே கீதமே, நேசரே சுவை நானெல்லும் மகிழ்ந்திடுவே. தாய்தல் பலகனையே மரபிலும் நான் மனமேன் என்று சொன்னதா, தாய்தன் பலகனையே மரபிலோ நான் மனமேன் என்று சொன்னதா, ஆட்டி என்னை அவர் கை தந்து ஜீவப்பா என்று ஓடுவே, ஆட்டி என்னை அவர் கை தந்து ஜீவப்பா என்று ஓடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே, ஆத்துமாவின் கீதமே கீதமே, நேசரே சுவை நானெல்லும் மகிழ்ந்திடுவே. ராத்திரி ஒண்ணுமில்லாம் படுத்து கிடங்க,
அடுத்தவே பூமிக்கு சொந்தக்காரன். நோவா பேழையை விட்டு இறங்கும்போது இந்த பூமி முடி யாருக்கு சொந்தம்? நோவா குடும்பத்துக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. ஜலப்பிரளயம் வந்து வேலை வந்து நின்றுச்சு. நோவா இறங்கி பயிரிட போகிறான். எந்த நிலம் யாருதுன்னு எப்படி சொல்ல முடியும்? பூமியும் அதன் நிறைவு யாருடையது? கர்த்தருடையது. ஆமாம், அநேக நேரங்களில் நமக்கு தெரியறதில்ல. ஒன்றுமில்லாமல் நானும் ஒரு காலத்தில் வந்தேன். கர்த்தர் எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இன்றைக்கு ஒருவேளை ஒன்றுமில்லாமல் நீங்கள் படுத்திருக்கலாம், பெரும் தரையில் படுத்திருக்கலாம். அந்த யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய வல்லவர். ஆனால் அவர் சொன்னார், மேலே வந்து வச்சுறாப்பா, நான் உங்கள் அப்பாவுடைய தேவன்ப்பா, ஆபிரகாம் உங்கள் தாத்தாவுடைய தேவன்ப்பா. நீ படுத்திருக்கிய, ஒன்றுமே இல்லாமல் மனம் சோர்ந்து போய் படுத்திருக்கிய. இந்த படுத்திருக்கிற இடம், இந்த பூமி உனக்கும் உன்னுடைய வம்சத்துக்கும் என்ன சொல்கிறார் பாருங்க. திரும்ப வாசிங்க, அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார் பாருங்க. நீ படுத்திருக்கிற இந்த இடம், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். தூளத்தனையாயிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். ஆபிரகாமுக்கு கிடைச்சதுன்னு நீ வடக்கேயும் தெற்கேயும் நடந்து திரியினார். லோத்துக்கு ஆபிரகாம் என்ன சொன்னா, நீ வலது பக்கம் போன, நான் இடது பக்கம் போறேன், நீ வடக்க போனா தெற்க போறேன்னா. மோசே அதே மாதிரி பாருங்க, கானானை பார்க்க சொல்லும்போது உபாகமம் 3:25 சொல்லி அவர் ஏறி போய் கொடுமுடியில் நின்று வடக்கே தெற்கே மேற்கே கிழக்கே பாருன்னார். இங்கே அதே யாக்கோபுக்கு சொல்றார், என்ன சொல்றார்? நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, சூரியன் அஸ்தமித்தது போல ஒரு நிலை உங்களுக்கு இருக்கலாம். எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேனே, தனிமையாக இருக்கிறேனே, ஒருத்தர் எனக்கு இல்லையேன்னு நினைக்காதீங்க. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் நமக்கு துணை நிற்கிறார். அதனால தான் நம்ம பாடுறோம், இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அதனால தான் கர்த்தருக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் என்று பிலிப்பியர் 4:4 எழுதப்பட்டிருக்கிறது. என்ன வந்தாலும் நம்புவேன்னு பாடுறோம். யார் கைவிட்டாலும் நம்புவேங்கிறோம். என்னை கைவிடாத ஒருவர் உண்டு. எல்லாவற்றையும் இழந்து நிற்கலாம், உனக்கு இழந்த அத்தனையும் கொடுப்பதற்கு. தகப்பன் தாயை இழந்தான், சகோதரன் இழந்தான், தனித்து வந்து படுக்க கூட இல்லாமல் கல்ல படுத்துதான். அவனுக்கு வர்ற ஆசீர்வாதம், நீ படுத்திருக்க இந்த பூமி உனக்கும் வம்சங்களுக்கும் ஆசீர்வதிக்கிற. நீ வடக்க தெற்க மேற்க கிழக்க எல்லாம் பாருப்பா, உன் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னாரே. அந்த சூரிய அஸ்தமிச்சு உதிக்கிறதுக்குள்ள அதே அதிகாரம் 28:15 சொல்றாரு, நான் உன் கூடவே இருப்பேன்ப்பா, உன்னோடே இருந்து நீ எங்கெங்க போறியோ அங்கெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்ப வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிட மாட்டேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், அதன் தேவைகள் சந்திக்கப்படும். எப்போமாவது மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ வந்தீங்கன்னா எங்கள் பார்வையற்ற மக்கள் சபைக்கு வந்து பாருங்களேன். வாங்க, நல்ல சாப்பாடெலாம் கொடுத்து அனுப்புகிறோம். நீங்கள் தாராளமாக வரலாம், பயப்படாமல் வாங்க. எங்களோட உங்களுக்கு நிச்சயமாக என்ன உண்டோ அதை உங்களுக்கும் கண்டிப்பாக கொடுப்போம். வந்து பாருங்கள். 2 கண்ணு தெரியாட்டாலும் இவங்களுக்கும் திருநெல்வேலிலாம் ஒரே ஒரு அறை தான் கட்டியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நெருக்கடி, இன்னொரு ரூம் கூட கட்டலை. போன வாரத்திலாம் ஒரு அம்மா, வயசான அம்மா வந்தாங்க. ஐயா எனக்கு யாருமே இல்லையா, என்ன இங்கே வச்சுக்கோங்க. இப்போ அந்த அம்மா பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம் வாசலில் தான் படுத்து கிடக்காங்க. வயசானவங்க உட்காந்து எந்திரிக்க முடியாது, கட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா நான் எங்கள் அம்மா கட்டு போ, நானே தரையிலம்மா படுத்திருக்கேன். இப்படிப்பட்ட இன்னொரு அறை கட்டப்பட வேண்டும் மக்களுக்கா. அதுக்காக ஜெபிங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா யாரையும் நான் சாப்பிடாம சபையை விட்டு அனுப்புனதே கிடையாது. கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே வாரம் வேன் 4000 ரூபா வாடகை தான் எடுக்கிறோம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்க உதவலாம், கூட்டிகிட்டு வர்றதுக்கு உதவலாம்.
அது மட்டும் இல்லை, அந்த சபையினுடைய கட்டுமான பணிக்காக உதவலாம். என்கிட்ட கேட்டால் நான் நிறைய காரியம் மட்டும் சொல்லுவேன். எப்படி பிரதர் தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை கணக்கு வைக்கணும்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேளுங்க. 84 388 52 500 இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா பரிதிமேயும் பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு இருக்கும். இதில் நடத்தி நீங்கள் அனுப்பிட்டு உங்கள் பேன் கார்டு நம்பரும் ஆதார் எண்ணும் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கணக்கில் வைப்பதற்கு ஏற்றபடி பில் கொடுக்க உதவியாக இருக்கும். ஏன்னா அப்படின்னா தான் கொடுக்க முடியும். அரசு சட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இல்லையா, எனக்கு கணக்கெல்லாம் வேண்டியதில்லை, ஆண்டவர் கொடுக்குறக்கு என்ன கணக்குன்னு நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். இப்போது உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நல்ல நாளிலே யார் யார் எந்தெந்த இடத்திலே தன் வாழ்க்கையில் அஸ்தமித்தது போல எல்லாம் முடிந்தது என்று நினைத்து கொண்டிருக்கலாம், இனிமே ஒன்றுமே இல்லைன்னு படுத்துறங்கின இடத்துல தரிசனமாகி அவன் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தர், யார் யார் மனம் சோர்ந்து இரவிலே கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ உங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் ஒத்தாசை அனுப்புவார். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். வயது முதிர்ந்தோரை ஆசீர்வதியும். வாலிப தம்பி தங்கையரை ஆசீர்வதியும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடும். தேர்வு எழுதி பல தேர்வுகளை எழுதி வேலை இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடும். வயது முதிர்ந்தோருக்கு நல்ல சுகபலத்தை கொடும். அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. வியாதி படுக்கையில் இருப்போருக்கு விடுதலை கொடுங்க. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுவர்களுக்கு ஒரு புது வருஷத்தை கொடுத்தீர். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டியதன் பாதம் முழுவதும் நெய்ப்பொழிகிற அனுபவத்தை தாங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்றைக்கு வியாதிகள், பற்பல வியாதிகள் சுகமானது போல, பிணியாளிகள் சுகமாக்கப்பட்டது போல, இந்த சூரியன் அஸ்தமித்த இரவிலும் யார் யார் எந்தெந்த வேதனையோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி கண்ணீர் வடிக்கிறார்களோ அவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.